வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஹர்ப்ஸ் கார்னருங்க நல்லா இருக்குது. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் எம்டி கார்னர்ஸ் ஹியர். அதுங்களுக்கெல்லாம் புது ஹர்ப்ஸ் போடலான்னு இருக்கிறேன். மோஸ்ட்லி நான் மே ஜூனில் தான் போடுவேன். இன்னும் கொஞ்சம் வெதர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஐ வில் சோ தம் டைரக்ட்லி. தைம் இஸ் டூயிங் வெரி வெரி வெல். இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கிறது நல்லது. நான் என்றைக்குன்னா ஒரு நாள் வந்து தைமு அப்புறம் இது சேஜ் இது ஃப்ளவர்ஸுங்க நல்லா இருக்குங்க. நான் 2-3 ஃப்ளவருங்க பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோஸ்மெரி இது கூட ஃப்ளவர் விட்டு இருக்கு. ஸோ தே ஆர் வெரி குட் டு மேக் அ டீ. க்ரீன் டீ பண்ணி குடிக்கலாம், நல்லா இருக்கு டேஸ்ட்டு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. திஸ் அண்ட் தென் லெமன் பாம் as well. லெமன் பாம் காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணி இருக்கிறத காமிச்சிருப்பேன், இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நீங்கள். கவர் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி விட்டவொடனே அவ்வளோதான், வயிற்றுக்காரன் மாதிரி வளருதுங்க அதுங்க. சென்டரில் இருக்கிற ரோஸ்மெரி கண்ணுக்கு தெரில பாருங்க, அந்த மாதிரி வளருது. விச் இஸ் குட். ஓகே, ஐம் கோயிங் டு கொஞ்சம் வளர்ந்த உடனே எல்லாத்தையும் சாப் பண்ணி ஐம் கோயிங் டு மேக் க்ரீன் டீ மாதிரி வச்சு எல்லாத்தையும் வளர்க்க போகிறேன். லெட்ஸ் see how that goes. அங்கே மின்ட்டு இட்ஸ் டூயிங் வெல். அது கூட அதே மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இயருக்குள்ள அவரும் பிச்சு உதருவார். வெரி குட் மை பாய்ஸ். ஆனியன்ஸும் சக்கதாகுதுங்க. நான் இதை ஆல்மோஸ்ட் எடுத்து போட்டேன்னு யோசிக்கிறதுக்கு இப்போ பேஜாராகுது. ஒரு 2 months பிஃபோர் நான் யோசித்து பார்த்தேன், லைக் 2.5 months ஒன்றுமே வளரல, எடுத்து போட்டுடலாமான்னு யோசித்தேன் நான். பட் பொறுமையாக இருந்தது நல்லதாச்சு. ஸோ தே ஹவ் க்ரோன் வெரி வெல்ங்க. இந்த 2 months they have grown very well, and I think the magic was the compost ஒரு லேயர் போட்டதுக்கு they have easily caught up. அங்கங்கே பூ வருதுங்க வேற, இந்த தண்டு தெரிந்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பூ. ஸோ சரியா தெரிலிங்க எனக்கு, பூ வந்தாக்கா வெங்காயம் எப்படி வளருமோ என்னமோ தெரில. பட் எனிவே ஐ வில் சி அட் த எண்ட் ஆஃப் த சீசன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதை. ஸோ ஐ திங்க் தேர் வில் பி அனதர் இன் த கிரவுண்ட் ஃபார் அனதர் 1 or 2 months டெஃபினெட்லி. இது அப்டேட்டுங்க. பேம்பு நல்லா வளருது. சும்மா கண்ட கலைகளெல்லாம் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கு. பட் அப்போ கூட தே ஆர் க்ரோயிங் வெல். அங்கே கார்னரில் வச்சுக்கிற நாஸ்டர்ஷியம் வச்சேன், ஞாபகம் இருக்குங்களா? நாஸ்டர்ஷியம் நான் சின்ன சீட்ஸ்லேருந்து போட்டு வளர்த்தங்க. தே ஆர் டூயிங் ஓகே ஆஸ் வெல். கிட்ட போய் காட்டுறாரு. ஸோ தட் இஸ் நாஸ்டர்ஷியம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு கவர் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. தட் வில் ப்ரொவைட் மல்ச்சிங் ஆஸ் வெல். ஸோ இங்கே வந்துட்டு பேம்பு ப்ளஸ் நிறைய கலைகள் இருக்குது. இதை க்ளீன் பண்ணணும். இட்ஸ் டியூ எ க்ளீன். ஃபிக் ட்ரீ நல்லா முளைச்சி இப்போ தான் வருதுங்க. இங்கே வச்சுக்கிற ஃபிக் ட்ரீ. இந்த ஸ்பைடர்லாம் இருக்குது பாருங்க. டெய் போடாங்க. இந்த ஃபிக் ட்ரீயில் உட்காந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஓடு இல்லை, போக மாட்டேன்றாரு. ஏதோ ஒரு ஸ்பைடர் நல்லா வீடு கட்டிட்டு உக்காந்துக்கிறாரு அங்கே. அண்டு ரொனன்குலஸுங்க. ரொனன்குலஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீட்ஸ் லெவலில் போட்டு சின்னதாக வச்சுருந்தேன் நான். தே ஆல் பிக்ட் அப் வெல். திஸ் இஸ் ரொனன்குலஸ். பார்த்தா தெரியும் பாருங்கள். ஒரு பிங்க் கலர் ரோஸ் ஒன்று வாங்கினாங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டூயிங் வெல். ஃபுல்லாக காஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். அவரது நடவுட பாவனை சரியில்லை. This potato is growing very very well, very dense compared to this one, but they will catch up anyway. இவ்வளோ பெருசாக வளருதுனாக்கா it will probably give us a very good yield. So I'm hoping for it. இது இன்னொரு பொட்டேட்டோங்க. இது கூட இப்போ தான் நல்லா வளருது. பட் ஐ திங்க் கொஞ்சம் ஏதோ பூச்சி பிடிக்குது பழகுது லீவ்ஸுங்களுக்கு. கொஞ்சம் அந்த கர்லி லீஃப் பூச்சி ஒன்று இருக்குது, அது பிடிக்குது போல இருக்குது. பட் தே ஆர் வெரி வெரி ரெசிஸ்டன்ட். தே வில் ஓவர் கம் இட் அண்ட் க்ரோ. இங்கே இருக்கிற பல்ப்ஸ் எல்லாம் கூட நல்லா வளருதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தே க்ரோயிங் ஓகே. மெயின் சாலட் செக்ஷனுக்கு வரலாங்க. இந்த ரெட்டு ஸ்பினாச்சு நல்லா வளருது பாருங்கள். And then green spinach as well. They are growing very well. இது வந்துட்டு காளி மிர்ச் இல்லை, இது என்னது, காலா சனா. நல்லா ப்ரௌன் சனா. இது கடலை.
பூ கூட விட்டுட்டு இருக்கு பாருங்க. ஸோ தே ஆர் டெஃபினெட்லி டூயிங் வெல். அங்கே இருக்க ஒரே ஒரு செடி இருக்கு பாருங்க, இந்த உண்டு இங்கே இருக்கு பாருங்க. இவரு தான், இவரு ஓக்ரா லேடிஸ் ஃபிங்கர். அவர் தான் ஒத்தையா நின்னுங்கிறாரு. அங்கே ஒரு 4 வச்சங்க, அந்த 12ல் சர்வைவ் ஆன 4 வச்சேன், 3 போயிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று தான், அவர் லோன் வாரியராக இருக்கிறாருங்க. டோன்ட் வரி, உனக்கு குரூப்புக்கு இன்னும் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுறேன். டோன்ட் கிவ் அப் பாஸ். ஆஸ்பராகஸ் சூப்பராக வளருதுங்க. கொஞ்சம் இப்போ காற்று நிறைய இருக்கிறதுனால சாஞ்சிட்டு இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. ஐ டோன்ட் கேர் அபவுட் மச் அபவுட் தீஸ் நவ். தே வில் சர்வைவ், தே வில் டூ வெல். ஸோ தேர் இஸ் நத்திங் மச் டு சே அபவுட் தெம், பட் தே ஆர் க்ரோயிங் வெரி வெல்ங்க. ஃபுல் ஆஸ்பராகஸ் நல்லா வளருது. இது பீட்ரூட் பேட்சுங்க. இது பீட்ரூட் பேட்ச்சு நல்லா வளருது பாருங்க. லைனாக பீட்ரூட் போட்டு வச்சுக்கிறது. இது லாஸ்ட் இயர் போட்ட சீட்ஸ் இது. அண்ட் தென் திஸ் இயர் ஆல்சோ இந்த புதுசாக இங்கே வச்சுக்கிறதெல்லாம் புது பீட்ரூட்டு. தே ஆர் க்ரோயிங் ஓகே ஆஸ் வெல். ஒரே ஒன்று எங்கே தப்பிச்சுன்னு வந்துட்டுக்குது, இந்த இது க்ரீன், இது ரெட் ஸ்பினாச், அது நல்லா வளர்றாரு. இது வந்துட்டு லெட்டஸ்ங்க, சாலடு. ஐம் லெட்டிங் தம் க்ரோ. 1 or 2 லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கூட கட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் இஸ் த மெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோங்க ஆஸ் ஆஃப் நவ். ப்ராட் பீன்ஸு 4 months 5 months வந்துட்டுருக்கு. தே க்ரூ த்ரூ த வின்டரில் இது வளர்ந்து நல்லா இப்போ ரெடி ஆகி தே ஆர் கிவிங் அவுட் ப்ராட் பீன்ஸுங்க. ஸோ நம்ம ஊரில் தான் டபுள் பீன்ஸுன்னு வாங்கிட்டேன். ப்ராட் பீன்ஸு, டபுள் பீன்ஸு. அந்த பக்கம் பின்னால் கூட நல்ல க்ரோத்து தெரிதுங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ கொஞ்சம் காற்று வந்ததுனால தே ஆர் பெண்டிங் ஹியர் அண்ட் தேர், பட் இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்ராப்ஸ் ரெடி ஆகிட்டோன்னு இங்கே ஒரு சீடு புதுசாக போட்டேன், அங்கே ஒரு சீடு புதுசாக போட்டேன் இப்போ சீசனுக்கு. ஸோ தே ஆர் ஆல் ஸ்ப்ரவுட்டிங் ஆஸ் வெல். ஸோ தேர் டூயிங் ஓகே. இங்கே பல்ப்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளவர் விட்டாருங்க. அண்ட் தென் தே ஹவ் கான் டவுன் இன்டு ஹைபர்னேஷன் நவ். அவ்வளோதான் அவங்களது. இது ஒரு 2-3 இருக்குது. தே வில் பாப் அவுட் அண்ட் கிவ் யூ சம் ஃப்ளவர்ஸ், பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் தெம் திஸ் சீசனு. நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். இது வந்துட்டு பட்டாணி நல்லா வளர்ந்து வருது. அவங்களுக்கு ட்ரெல்லிஸ் எல்லாம் கூட கட்டி விட்டேன் சப்போர்ட்டுக்கு. பூ கூட விட்டுச்சுங்க. இங்கே இருக்கு பாருங்க பூ. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை, பட் யா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லெட் தம் க்ரோ. லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். இது வந்துட்டு பீன்ஸு கொஞ்சம் நான் வளர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது அண்ட் தென் டைரெக்டாக சோ பண்ணுது கூட நிறைய இருக்குது இதில். ஸோ இங்கே புதுசாக பார்த்துக்கிறதெல்லாம் டைரெக்டாக சாயிலில் சோ பண்ணுது. தே ஆர் க்ரோயிங் அப் ஓகே. லெட் சி ஹவ் தே டூ. அது பக்கத்தில் அப்படியே இங்கே தெர் இஸ் ஸ்வீட் கார்னு வச்சதில் நல்ல டர்ன் அவுட்டுங்க. செகண்ட் பேட்சில் வச்சு தான் நல்லா டர்ன் அவுட்டு. அதுக்கு முன்னால் வச்சது இது ஒண்டி தான். இது 1 2 3 தான் சர்வைவ் ஆச்சு. அதில் 2 நல்லா வந்துட்டுருக்கு. 3வது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. லெட் சி ஹவ் தே டூ. அதுக்கு நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அ மிக்ஸுங்க ஆஃப் சில்லி, கயன் பெப்பரு, ஷிம்லா மிர்ச்சு, கத்திரிக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகுதுங்க இதில். ஸோ பிராசிகா கேஜ் இஸ் டூயிங் ஓகே ஆஸ் வெல்ங்க. நல்லா வளருது பாருங்க உள்ள. இதெல்லாம் இந்த சீசனில் புதுசாக போட்டது. த க்ரோயிங் ஓகே. ஸோ காலிஃப்ளவர், கேபேஜ், கேலு, ப்ராக்கலி இந்த மாதிரி மிக்ஸாக தான் போட்டேன் நான். அந்த பக்கம் ஒரு பீட்ரூட் இருந்துச்சுன்னு பிடுங்கி விசிறச்சிருந்தேன். அது இப்போ திருப்பம் முளைச்சிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஐ எம் கோயிங் டு லெட் இட் க்ரோ அன்டில் சீட்ஸ் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் ஃபுல் இந்த ரேடிஷ், ரெட் ரேடிஷ், பட்டன் ரேடிஷ் பாருங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டேங்க நான். தே ஸ்ப்ரவுட் அவுட் வெரி வெல். 3 days ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சுங்க. அண்ட் திஸ் இஸ் கார்லிக். தேர் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த சீசன் இப்போ ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி. ஸ்ட்ராபெரி பம்பருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க. தே ஆர் டூயிங் வெரி வெரி வெல் அண்ட் தே ஆர் ஆல்ரெடி த்ரோயிங் அவுட் ஆண்டனாஸ். அதுங்களுக்கும் எடுத்துகிட்டு சந்தில் இது பண்ணுவேன். கலைகள் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு சைடில். அதுங்களெல்லாம் ஐ ஹேவ் டு கெட் ரிட் ஆஃப் இட் ஸோ தட் தே டோன்ட் டிஸ்டர்ப் த நார்மல் க்ரோத் ஆஃப் த ஸ்ட்ராபெரிஸு. ஸ்ட்ராபெரிஸ்க்கு மெயினாக ஷேடு இது கேஜில் போட்டுக்கிறது என்னென்னா பேர்ட்ஸுங்க இல்லை ரேட்ஸு, எலிங்க வந்து சாப்பிட்டு போயிடுது, அதுக்கு தான். பட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி a வெரி குட் சீசனு. இங்கே பார்த்தா தெரிஞ்சு பாருங்க, திஸ் இஸ் ஆல் ஸ்ட்ராபெரி. தே ஆர் கெட்டிங் ரெடி. அதே மாதிரி திரும்பி பார்த்தா இந்த டபுள் பெட்லுங்க. ஸோ திஸ் இஸ் பிளாக் ஸ்பானிஷு, ரேடிஷு.
தடுங்க ஓகே. சும்மா காற்று இப்போ அடிச்சதுக்கு எல்லாம் மடங்கிட்டு இருக்கு. இல்லைங்கப்பா, என்னத்துக்கு வீழ்ந்துட்டு இருக்கிறீங்க? பட் பரவாயில்ல, மடங்கினாலும் பரவாயில்லன்னு விட்டுருவேன் நான் அப்படியே. பிகாஸ் ஐ நீட் சீட்ஸ் ஃப்ரம் தம். அண்ட் தென் இது கார்லிக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ரெட் வின்டர் ஆனியன்ஸ் ஆர் வெரி குட் குவாலிட்டிங்க. கொஞ்சம் அப்படி மிஸ் ஆகி இருக்கிறது கூட இந்த மோஸ்ட்லி செத்துச்சேனா விசாரிக்கலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள தே க்ரோ வெரி வெல். இட்ஸ் குட். ஃபிக் நல்லா துளுத்து வருதுங்க, புது சீசனு. யூ கேன் see the sprouts. And there are small figs forming as well. ஸோ நல்லா விளாட்டோன்னு விட்டு இருக்கேன். ராஸ்பெரி வெரி குட் க்ரோத்துங்க கம்பேரிட்டிவ்லி. எப்படி வருது பாருங்க. ஒரு 2 செடி தான் ஸ்டார்ட் ஆனது, இப்போ பாருங்க இதெல்லாம் குட்டி போட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்துக்குது பாருங்க. அதே மாதிரி இங்கே சந்தில் ஒரு ப்ளூபெரி ஒன்று வச்சேன், அது காயில் இன்னும் இங்கே இருக்குது பாருங்க. இந்த ப்ளூபெரி இதுதான். இட்ஸ் நாட் ட்ரை பட் இட்ஸ் நாட் ஸ்ப்ரவுட்டிங் ஆஸ் வெல். மேபி இட்ஸ் a ஸ்லோ ஸ்டார்டர் இருக்கும்னு நினச்சின்னு விட்டுருக்குறேன். பார்க்கலாம் இருங்க. நோஸ்டார்ஷியம் கூட நல்லா வளருது. இது நோஸ்டார்ஷியம் புதுசாக வச்சது. அண்ட் தென் திஸ் இஸ் த எல்லோ ராஸ்பெரி, அதுவும் நல்லா வளருது. த பிக்டப்பு அப்படியே இந்த பக்கங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் க்ரீப்பர்ஸுங்க. கீர்க்கா, குக்கும்பரு, அப்புறம் பாட்டில் கார்டு, அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் கார்டு ஒன்று, ரவுண்டு கார்டுன்னு வரும் அதுங்க. குக்கும்பரு இருக்குது. குக்கமெலன்ஸு ஒன்று இங்கே ஒன்று இருந்துச்சு குக்கமெலன்னு, அது மோஸ்ட்லி இட் ஹஸ் கிவன் அப்பு. ஸோ தெர் இஸ் அனதர் பஞ்ச் இந்த க்ரீன் ஹவுஸு, அதை வச்சு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஸோ இது யூஷுவல் மிக்ஸுங்க. சில்லிஸு, கத்திரிக்காய், அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா 2-3 இலைங்க நான் வச்சு 2-3 இலைங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. தே டூயிங் ஓகே என் தோந்து. அண்ட் சேம் வித் த டொமேட்டோஸ் ஆர் டூயிங் ஓகே ஆஸ் வெல். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துக்குது, லீவ்ஸுங்கெல்லாம். தே டெஃபினெட்லி டூயிங் ஓகே. இந்த ஆங்கிளில் பாருங்கள், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ தே டெஃபினெட்லி ஓகே. ஸோ இங்கே வச்சுக்கிற பெர்ரிஸுங்க தாங்க நல்லா வளருதுங்க. தே ஹாவ் வெரி ஸ்ட்ராங் க்ரோத்து. அப்படியே அந்த ப்ளூபெரி கூட அங்கே நல்ல க்ரோத்துங்க தெரிஞ்சு பாருங்க. அண்ட் தென் இது கூஸ்பெரிஸு அந்த கார்னரில் தே ஆர் க்ரோயிங் ஓகே. அண்ட் தென் தேர் ஃப்ளவரும் நல்லா வந்துருக்கு. சின்ன கூஸ்பெரிஸும் தெரிதுங்க, நல்லா இருக்குது. இதுதாங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப நான் இஷ்டம் வச்சுங்க. பாருங்க நல்ல சாட்டின் ஃபினிஷ் பாருங்க. இது மாதிரி சாஃப்டாக வேறு இருக்குது. இது ஃபினிஷு சூப்பராக இருக்குது. லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருந்துச்சு இது. அண்ட் ஒயிட் ஒன் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ப்ளூமு. தேர் ஆல் கான். அவ்வளோதான், ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அவ்வளோதாங்க இது லைஃபு. அதாயிட்டு போயிடும். ரோஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அப் ஓகே. அண்ட் த வைல்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் டூயிங் ஓகே ஆஸ் வெல். யூ கேன் சி இது ரோஸ் கேம்பியனு. இன்னும் கொஞ்ச நாளில் வளர்ந்து ரோஸு சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி விடும். அது தே வில் டூ ஓகே. இதுதான் கூஸ்பெரி பற்றி பேசுங்க இல்லைங்களா. நல்ல முள் இருக்குது பாருங்க. இல்லை இதெல்லாம் முள். அண்ட் தென் தெர் ஆர் குட் ராஸ்பெரி கூஸ்பெரிஸ் ஆஸ் வெல். இது இருக்குது பாருங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் இவ்வளோ விடுறது இட்ஸ் வெரி குட்டுங்க. ரியலி ப்ரவுட் ஆஃப் தீஸ் கைஸ். எவ்வளோ வளருது அதனால இது. ஆனால் இப்போ சொன்னேன் பெர்ரிஸுங்களை நிறைய சாப்பிட்லாங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி. அண்ட் திஸ் இஸ் அனதர் வைல்ட் ஃப்ளவர் கார்னரு. அகெயின் ரோஸ் கேம்பியன்ஸ் தான் நிறைய வளர்ந்துருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் சீசன் ஃபார் இட். இட் சர்வைவ் த வின்டர் அண்ட் யூ கேன் சி இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரைங் டு ப்ளூம். பட்டன் ரோஸு சொல்கிறதுக்கே தேவையில்லை. இந்த தொம்பியில் எப்படி வளருமோன்னு யோசனை இருந்தேன். பட் தே ஆர் வெரி வெரி காம்படிட்டிவ். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்லா காம்படிஷன் பண்ணி வளர்ந்துருக்குறாங்க. இட்ஸ் ஓகே, குட் ஜாப். அவ்வளோதாங்க அப்டேட்டு. இப்போத்துக்கு வச்சுக்கிறது இவ்வளோ தான். க்ரீன் ஹவுஸில் இன்னும் ஒரு பஞ்ச் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பஞ்ச் ஆஃப் சீட்ஸ் இன் மே. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துருந்தீங்களா. தென் ஐ ஆம் கோயிங் டு டூ மோர் ஆஃப் தோஸ் சீட்ஸ். ஏன்னா இன்னும் இருக்குது, இடம் இருக்குது. இந்த இடம் இருக்கும், இந்த இடம் விட்டேன் பாருங்க.
ஆல் த ரூட் வெஜிடபிள்ஸு. ஸோ திஸ் இஸ் வந்துட்டு இந்தியன் முள்ளங்கி. அது இங்கே கரெக்டாக வச்சுருந்தா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இங்கே லைனாக நீங்கள் பார்க்குறதெல்லாம் கேரட்டு. இது உள்ளே கூட கேரட் மூடி வச்சுருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, பார்த்தா தெரியுது. அண்ட் தென் ஆல் திஸ் ஏரியா நீட்ஸ் டு பி கவர்ட் ஆஸ் வெல், ஃபுல் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸு. ஒரு செட் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸ் போட போகிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா. ஸோ லெட்ஸ் see how that goes. And then I have to basically find a way to improve this area as well. This is the last bit of area. இதுவும் இந்த ஏரியாவும். This is the last bit. நேற்று வீட்டுக்காரமாக வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு. அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபீஸிபிள் இட் இஸ், பட் லெட்ஸ் see. I might do something. இப்போ அதான் இருக்கு இல்லைங்க, இப்போ இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணாவே ஐ வில் ஹாவ் லாட் ஆஃப் இட். அண்ட் தென் அப்படியே டிசம்பர் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ ஐம் கோயிங் டு இம்ப்ரூவ் திஸ் ஏரியா அண்ட் தென் ஸோ தட் ஐ கேன் கீப் ரொட்டேட்டிங் கிராப்ஸு. ட்ரெலிஸ் கட்டிட்டாங்க இதுக்கு 3 பக்கம் நல்லா இது போட்டு கட்டிங்க ஆணியை போட்டு அடிச்சுட்டு ட்வைன் போட்டு கட்டி விட்டேன். ஏன்னா காற்றுல ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் உயிந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு புயல் வந்தப்போ எல்லாம் ஒடிஞ்சு உயிந்துச்சுங்க. ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் தட் இட் இஸ் செல்ஃப் கண்டெய்ன் நவ். இப்போ அப்டேட் கொடுக்குறப்ப தான் பார்த்தேங்க, இங்கே ஒரு டாப் சாயில் ஆல்ரெடி ஒளிஞ்சுன்னு இருக்கு பாருங்க. நான் இதை பார்க்கவே இல்லை. ஸோ ஐ கேன் ஆக்சுவலி புட் இன் சம் டாப் சாயில் அந்த இருக்கிற க்ரீன் ஹவுஸில் இருக்கிற கொஞ்சம் செடிகளை எடுத்து வைக்கலான்னு இருக்கிறேன். இருங்க, ஐ வில் டூ தட் நவ். இந்த இடம் ஃபுல்லாக மூடிட்டாங்க. இப்போ இந்த டாப் சாயில் இப்போ போட்டு தான், அது வேற என்ன ஒரு 20-30 லிட்டர்ஸ் இருந்துச்சு அவ்வளோதாங்க, சின்ன பேக்கெட். அது டாப் சாயில் ஒண்டி தான் போட்டிருக்கிறேன். இப்போ அதுக்கு தான் இன்னும் எதுவும் செடி வைக்கல நான். அவ்வளோதாங்க, டைம் இருக்குது இன்னைக்கு. இட்ஸ் 8:15, ஆல்மோஸ்ட் சன்செட் டைமு. ஸோ ஐ வில் லீவ் நவ். ஆக்சுவலி இப்போ ஒரு ரவுண்ட் ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன். ஐ வில் டூ தட் நவ். ஓகே, தட்ஸ் அப்டேட் ஃபார் சாட்டர்டே 3rd April. 3rd May ஆக்சுவலி. ஏப்ரல்ன்ற பாருங்க, ஏப்ரல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. மே, can't believe it's May. Bye bye.